எவ்ரி மந்த் நான் ஒரு பட்ஜெட் வந்து ப்ராப்பரா வந்து பிளான் பண்றேன். நான் நிறைய சேமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சேமிக்கிறேன். ஆனா இன்னுமே என்னால சேவிங்ஸ் அதிகமா கொண்டு போக முடியல. பட்ஜெட் வந்து பிரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது இடையிலேயே வந்து பிரேக் ஆகுது. அத கன்சிஸ்டன்ட்டா நான் எப்படி கொண்டு போறது? தொடர்ந்து நான் எப்படி சேவ் பண்றது? அப்படிங்கிற மாரியான ஒரு மென்டாலிட்டில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு மணி டைரிய பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு 4 ஈஸியான ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டான வேல நீங்க வந்து பிரிச்சு நீங்க அந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிளான் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே மல்டிபிள் வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஈஸியான மணி டைரினா என்ன, அந்த 4 ஸ்டெப்ஸ் என்ன, அதுல எப்படி நம்ம ஈஸியா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இந்த சேவிங் மெத்தடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மணி டைரி. பேசிக்கா ஒரு சின்ன டைரி வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது உங்களுடைய மைண்ட் செட். என்னால கண்டிப்பா இந்த பட்ஜெட்டை ரெகுலரா கொண்டு போக முடியும், மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேவ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ட் லெவல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். மூணாவது கன்சிஸ்டன்சி. எதை செஞ்சாலும் சரி, அது தப்போ சரியோ அதை தொடர்ந்து செய்யறதுக்கு கத்துக்கோங்க. தவறே இருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கு அது வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மணி டைரியை பத்தி வந்து பார்த்துடலாமா? ஸோ பட்ஜெட் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா கிராசரி, ரைஸ், கேஸ், வாட்டர் பில்லு, மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 காலம் நம்ம தனித்தனியா பிரிச்சு ஒரு 15 என்வலப் கவர்லயாவது பணத்தை ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வந்து வைப்போம். இது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிராக்டிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்ல எனக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல, என்னால டெய்லி ட்ராக் வந்து பண்ண முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதுக்கான ஒரு தனி டைம் வந்து என்னால ஒதுக்க முடியல, சோ இதனால எனக்கு வந்து மணி சேவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் நீங்க ஒரு 4 கேட்டகரியில நீங்க இதை பிரிச்சுட்டீங்க அப்படின்னா போதும், உங்களால பட்ஜெட்டை ஈஸியாக்கிற முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெசசிட்டி. அதாவது உங்களுடைய பில்ஸ், பேமெண்ட், கிராசரிஸை வந்து தனியா ஒதுக்குறது. ஸோ உங்களுடைய இஎம்ஐஸ் வந்து எவ்ரி மந்த் எவ்வளவு வந்து பே பண்ணிட்டு இருக்கீங்க, மந்த்லி எவ்வளவு பில் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க, இபி பில்லா இருக்கட்டும், மொபைல் பில்லா இருக்கட்டும், டிடிஹெச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பில்லையும் ஒரே அமௌண்ட்டா கால்குலேட் பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி கிராசரி ஐட்டம் மந்த்லி எவ்வளவுக்கு நீங்க வாங்குறீங்க, 5,000, 3,000, 10,000 அப்படிங்கிறத கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா டோட்டல் அமௌண்ட்டையும் இந்த நெசசிட்டி அப்படிங்கிற ஒரே ஒரு என்வலப் கவர்ல மொத்தமா நீங்க வந்து எடுத்து வச்சிடலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வான்ஸ். அதாவது உங்களுடைய ஸ்மால் லக்ஸரியான ஐட்டம், உங்களுடைய அவுட்டிங், உங்களுடைய என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஒரே என்வலப் கவர்ல எடுத்து வைக்கிறது. எல்லாருக்குமே விருப்பங்களும் ஆசைகளும் இருக்கதா செய்யும். இந்த பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய எல்லா ஆசைகளுக்குமே கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. இந்த முறையான ஒரு பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்றீங்க, இந்த வான்ஸ் அப்படிங்கிற என்வலப் கவர்ல பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ்க்காக எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சர். அதாவது உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணக்கூடிய ஹேபிட் இருக்கு அப்படின்னா நீங்க புக்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறீங்க. இப்போ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸ்ல ஏதாவது ஒரு பேக்கிங்கோ இல்லைன்னா டைலரிங்கோ கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக, க்ரோத்துக்காக நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் இந்த கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு என்வலப் கவர்ல தொடர்ந்து எடுத்து வைங்க. உங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றது மூலியமா உங்களுடைய பிசினஸ் க்ரோத் ஆகும், உங்களுடைய சேவிங்ஸ் க்ரோத் ஆகும், உங்களுடைய இன்கம் சோர்ஸும் வந்து உங்களால அதிகமா கெயின் பண்றதுக்கும் முடியும். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு வரக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல டாக்டருக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், இப்படி எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் வந்திருந்தாலும் அந்த தொகைகளை எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுடைய சேலரியில ஒரு மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற என்வலப் மெத்தட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுடைய ரிப்பேர் ஒர்க், ஹவுஸ் ஹோல்டு மெயின்டெனன்ஸ்க்காக நீங்க வைக்கிறது, வண்டியில ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வந்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக பயன்படுத்த எல்லாத்தையுமே இந்த தொகையில இருந்து எடுத்துக்கலாம். சோ ஒரு 15 காலமா ஒரு 15 என்வலப் மெத்தடை என்னால ஃபாலோ பண்ண முடியல, அது எல்லாத்துலயுமே நான் எங்க மிஸ்டேக் பண்றேன்னு ரிவ்யூ பண்ண முடியலங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு 4 வே இருந்தாவே போதும். இந்த 4 என்வலப் மெத்தட்ல ரொம்பவே ஈஸியா உங்களுடைய பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம்.
2 முக்கியமான விஷயங்களை எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு செலவுகளுக்கு முன்னாடியும் இது அவசியமான செலவா அப்படிங்கிற கேள்விய உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. அது வந்து செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது அது ரூ. 10 இருந்தாலும் சரி, ரூ. 1,00,000 இருந்தாலும் சரி, இந்த செலவ நம்ம ஏன் பண்றோம்? எதுக்காக பண்றோம்? இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸோ இது இப்ப நம்மளுக்கு இம்பார்ட்டனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே உங்களுக்குள்ள வரணும். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிராசரி ஐட்டமா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டமா இருக்கட்டும், வீக்லி ஒன்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க. நீங்க மந்த்லி சேலரி வாங்கக்கூடிய பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க. இது நீங்க அடிக்கடி ஷாப்பிங் போறது, வெளியில போய் பர்ச்சேஸ் பண்றது, கிராசரிஸா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்குற மாதிரியான உங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்துறத கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க சேலரி வந்த உடனே அந்த டேட்ல போய் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாசம் நம்மளுக்கு என்ன பொருள் தேவைப்படுது, எவ்வளவு பட்ஜெட்குள்ள நம்மளால வாங்க முடியும், எவ்வளவு சேவ் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு ப்ராப்பரான பிளான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும். இல்ல என் கையில நான் கிராசரிக்காக ஒரு 5,000 ஒதுக்கிடுறேன், எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கண் பார்க்கிற எல்லாத்தையுமே உங்களுடைய லிஸ்ட் அவுட்டுக்குள்ள பில்லிங்க்கு வர்ற மாதிரி ஆயிரும். உங்களுடைய செலவை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு வந்து முடியாது. ஸோ ஒன்ஸ் மட்டும் நான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் அப்படிங்கறத வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட் ரொட்டீன்ல கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே மைண்ட்ஃபுல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பட்ஜெட் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, அதை ஸ்பெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதை ரிவ்யூ பண்றதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு கவனம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பண்றீங்க, என்ன இஎம்ஐஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுல என்ன மாதிரி எல்லாம் பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப மைனூட்டா வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ அந்த கவனம் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா உங்களால வந்து அக்சஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கு முடியும். அண்ட் செகண்ட் ரொட்டீன் வந்து என்ன அப்படின்னா டெய்லி ட்ராக்கிங். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு மாசம் முழுவதும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மத்த மீதி நாட்கள் வந்து வேஸ்டா போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 29 நாட்களுக்குமே அந்த தவறு அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே போகும். ஆனா டெய்லி வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக் பண்றீங்க. ஓகே, நீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், பெட்ரோல் வந்து ஒரு 500 போட்டிருக்கோம், இது நம்மளுக்கு ஏன் இந்த இடத்துல 500 வந்தது, இது எப்படி நம்ம குறைக்க முடியும், ஏன்னா நம்ம அன்வான்டா பைக்ஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நெக்ஸ்ட் டே உங்களுடைய அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும். சோ டெய்லி ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து உங்களுடைய பட்ஜெட் ரொட்டீன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3வது கேஷ் டிசிப்ளின். அது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஒரு பண ஒழுக்கம் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது பட்ஜெட்டுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய சேவிங்ஸ்க்கு மட்டும் இல்ல. நீங்க ஒரு ஒர்க் வந்து பண்றீங்க அப்படின்னா அது மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு சேலரி வந்து ஒரு 1ஆம் தேதி நான் கையில வாங்குறேன் அப்படின்னா அது லாஸ்ட் மந்த் ஒரு 31 நாள் நான் உழைச்ச உழைப்புக்காக எனக்கு அது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நீங்களே ஒரு தேங்க் பண்ணணும். ஸோ இந்த லைஃபை கொடுத்த காட்க்கு ஒரு தேங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டிசிப்ளின் வரணும். ஸோ நம்ம வந்துட்டு பணம் தானே, நம்ம வந்து இன்னைக்கு வரும், இன்னைக்கு போயிடுச்சுன்னா நம்ம நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற அது வந்து ஒரு பேப்பர் மெட்டீரியல், அதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப எமோஷனல் ஒரு பாண்டிங்கோட வந்து இருப்பாங்க. ரெண்டுமே தப்பு. நியூட்ரலா இருக்கிறதுக்கு எப்பவுமே கத்துக்கோங்க. பணம் மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது, பணம் இல்லைனாலும் வாழலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டோட்டலான டைரக்ஷன், வேவே வந்து டோட்டலா வந்து வேற. சோ பணம் மட்டும் வாழ்க்கையை நினைச்சோம்னாலும் கண்டிப்பா கிடையாது. அது வந்து லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது தான் மணி அப்படின்னு சொல்லலாம். 2வது இந்த சைடு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் இல்லாமலும் என்னால வாழ முடியும்னா கண்டிப்பா வந்து முடியாது. பணம் அப்படிங்கிறது இருந்தாதான் அது சொந்த குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்ன்னு எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கே இன்னைக்கு அது வந்து அடிப்படையா வந்து மாறிடுச்சு. ஸோ ஃபியூச்சர் சேஃப் அப்படிங்கிறதும் இப்போ நம்மளுடைய கரண்ட் லைஃப் நல்லா போறதுக்குமே பணம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ், உங்களுடைய உழைப்பு மூலயமா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து கத்துக்கோங்க. ஸோ அசால்ட்டா போற போக்குல வந்து இன்னைக்கு நான் செலவு பண்ணலாம், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில டிசிப்ளின்ஸை வந்து கொண்டு வாங்க. சரி, நிறைய பேர் வந்து என்னன்னா அதை வந்து ரெஸ்பெக்டே வந்து பண்ண மாட்டாங்க. கண்ட இடத்துல அப்படியே ஒரு கபோர்ட்ல, டிவி யூனிட்ல, பெட்ல இதெல்லாம் அப்படி அப்படியே வந்து த்ரோ பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அந்த பணத்துக்கான உண்டான ஒரு மதிப்பு, அந்த உங்களுடைய செலவு பழக்கங்கள்ல ஒரு டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பட்ஜெட் ரொட்டீன்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 4th ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிராசரிஸ். அதாவது நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த சேலரியில
ஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா அது கிராசரி தான். ஸோ கிராசரிஸ்க்கு நம்ம 50% ஒரு சேலரி அமௌண்ட்ல ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம கிராசரி ஹவுஸ் ஹோல்டு இதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். மீதி இருக்கிறதுல தான் இஎம்ஐஸா இருக்கட்டும், சேவிங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஸோ நிறைய கிராசரிஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்பவே ஒரு கவனமா வந்து இருக்கணும். நம்ம எந்த விதத்துல எல்லாம் கிராசரிஸை ஹோல்சேலா வாங்கும்போது கம்மியான பிரைஸ்ல வாங்கலாம், எந்த கடையில வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் 10 ரூபாய் கம்மியா கிடைக்கும். ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய செலவுங்களை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது பண்ணுங்க. ஸோ ஹெல்தியா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஞ்சத்தனமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிக்கனமா இருந்தாலே போதுமானதா இருக்கும். அண்ட் மந்த்லி ரிவ்யூ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்ஜெட் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றோமோ, அதை எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து ஃபாலோ பண்றோமோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த பட்ஜெட்டை ரிவ்யூ பண்றது. ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம எந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. நம்ம என்ன வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம லாஸ்ட் மந்த் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ல எதெல்லாம் மிஸ்டேக்ஸா வந்து போயிருக்கு, என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணுங்க. அந்த பட்ஜெட்ல நம்ம ஏதாவது ஓவர் ஸ்பெண்டிங் வந்து பண்ணிருக்கோமா அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேவிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து பாசிபிள். ஸோ சேவிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஓவர் ஸ்பெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல்டா இருக்கிறது அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸோ எந்த இடத்துல எல்லாம் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ வந்து பண்ணுங்க. சோ இப்போ நம்மளுக்கு என்ன தப்பு வந்து பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு, ஓவர் ஸ்பெண்ட் எங்கெல்லாம் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப தேர்ட் ஒன் என்ன, நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுறது. சோ சேவிங்ஸ் இந்த மாசம் ஒரு 3000 பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணின தப்புல இருந்து இப்ப என்ன நம்ம கரெக்ட் பண்ணலாம், இந்த ஓவர் ஸ்பெண்டிங்க நம்ம கண்ட்ரோல் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் மந்த் என்ன நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும், இன்னும் 2000 அடிஷனலா நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிவ்யூ பண்ணுங்க. இது உங்களுடைய நெக்ஸ்ட் மந்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணங்களை நிறைய இடங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்ட் டேஸா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு அதிக ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் குறிப்பா பெண்கள் மத்தியில அந்த அவேர்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது பாரம்பரியமா ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியதுதான். பட் இப்ப இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஏன் அது இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்கு அப்படின்னா கோல்டு ரேட் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ சின்ன சின்ன தொகையாவது நம்ம சேமிச்சு ஒரு தங்கத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே வந்திருக்கு. ஆனா அதே ஒரு இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இதுல எப்படி சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது, ஏன்னா இதுலயுமே நிறைய ஃபேக்கான கோல்ஸ் எல்லாமே இருக்கு, நிறைய இடத்துல சீட் வந்து பண்றாங்க, ஸ்கேம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்பதான் நிறைய கடைகளுக்கு சீலும் வந்து வந்து வச்சிருக்காங்க. இது எப்படி பியூரான ஜுவல்லுக்கும் ஃபேக்கான ஜுவல்ஸ்க்கும் நான் டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணி பாக்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்காக ஏமாறாமல் தங்க நகைகளை வாங்குறது எப்படி, அதுல எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம், ஃபேக்கான ஜுவல்ஸ்க்கும் பியூர் கோல்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கவனிக்கலாம் அப்படிங்கறத ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவா மேக் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு மணி டைரி வந்து போதும் உங்களுடைய சேவிங்ஸை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மணி டைரிய ரெகுலரா எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெய்லியுமே இந்த டைரிய காலையில எந்திரிக்கும் போதும் பாருங்க, தூங்கும் போதும் ரிவ்யூ பண்ணிட்டு வந்து படுங்க. உங்களுடைய பட்ஜெட் ரொட்டீன்ல இந்த 4 விதமான ஆக்டிவிட்டிஸை ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய பட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ நீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுடைய பிகினர்ஸா இருக்கீங்க, பட்ஜெட்டை நியூவா தொடங்குறீங்க அப்படின்னாவோ இல்ல பட்ஜெட்டை என்னால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியலங்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க.